அவனும் நிரபராதி போல 2 பேர்ல காட்டிட்டு போய் நிற்பான். ஏன் இந்த அச்சமற்ற தன்மை நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நீங்க பார்த்துருப்பீங்க. பல்லாவரத்து பக்கத்துல ஒரு சிறுமியை இப்போ வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. 12 பேர், ஒரு சிறுமி 12 பேர், அதுல 7 பேர் சிறுவர்கள், 5 பேர் வந்து அடல்ட். மாறி 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 ஏகப்பட்ட அந்த குழந்தைக்கு விவரமே தெரியாம அது வந்து கர்ப்பமாயிருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, அந்த மாதிரி தனியா வந்து வாட்டர் கேன் போட வந்தேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு போய் 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 இதே மாதிரி வீடியோ எடுத்து பாட்டு மிரட்டி வச்சு பயந்த என்ன செய்யணும். இப்ப நான் சொல்றது 10 நாளோட ஆகும். இதை பத்தி எந்த ஊடகமும் ஏன் பேசலன்னு எனக்கு தெரியல. பொள்ளாச்சி சம்பவத்தை பத்தி எப்படி பேசி அரசியலாக்கி என்னெல்லாம் கொண்டு போயிடும். இப்போ பல்லாவரத்துல இப்ப நடந்திருக்கு. நான் சொல்ல வர்றது அரசியல் இல்லை, திமுக அதிமுக. அந்த பசங்க கையை காட்டிட்டு அரசியல்வாதிகள் மாதிரி வந்து ஜெயிலுக்கு போறாங்க. போலீஸ் வந்து விசாரணை கூட்டு போகும்போது வித் ஆல் பிரைட் தோஸ் பாய்ஸ் வேர் மூவிங். எனக்கு அந்த குரூரம் நடக்காம இருந்ததே அப்படிங்கிறத எனக்கு ஆறுதல். இந்த நீங்க சொன்ன அந்த 8 பெண்கள் சாட்சி சொன்னதுனால. இல்லாட்டி அந்த குரூரம் அன்னைக்கே நடந்திருக்கும், 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய